illustration 4 வந்து two business A, B and CD sell the same type of product in the same market. ABCயும் CDயும் ஒரு ரெண்டு ப்ராடக்ட் இருக்குது. பட்ஜெட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சேல்ஸ் ஒன்றரை, வேரியபிள் காஸ்ட் சொல்லியாச்சு, ஃபிக்ஸ்டு காஸ்ட் சொல்லியாச்சு, ப்ராஃபிட் அவனே கொடுத்துட்டான். யுவர் ரெக்கார்டு கால்குலேட் BEP தான். என்னப்பா of each business and state which business is likely to earn greater profit in the following conditions. எந்த கம்பெனி வந்து likely to earn greater profit in the following condition? என்னது ஹை டிமாண்ட் லோ டிமாண்ட் இருந்தா எப்படி? அது என்ன சார் ஹை டிமாண்ட் லோ டிமாண்ட்? இப்படி தான் உங்களை எப்படி எக்ஸாம் குழப்புவாங்க. அப்போ ஹை டிமாண்ட் லோ டிமாண்ட் பயந்து கூடாது. எங்க அப்படின்னு ஒண்ணுமே இல்லை. ஆன்சர் இங்க தான் பாருங்க. சேல்ஸ், வேரியபிள் காஸ்ட், கான்ட்ரிபியூஷன் இதெல்லாம் அவனே கொடுத்துட்டான். எக்ஸாம்ல அவனே அங்கேயே கொடுத்துட்டான். ப்ராஃபிட் வரைக்கும் ஆன்சர் அவனே கொடுத்துட்டான். நீங்க அப்படியே ரீலேட் பண்றீங்க அந்த ஆன்சர் எடுத்து. கிளியரா? அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவைன்னா ரேஷியோ நீங்க போட்டு பாக்குறீங்க. பிவி ரேஷியோ, பிஇபி சேல்ஸ், மார்ஜின் ஆஃப் சேஃப்டில நீங்க தான் என்ன செய்யணும், நீங்களே ஓனா போடணும். அப்ப பிவி ரேஷியோ நீங்க போட்டீங்க, ஆன்சர் வந்துருச்சு. பிஇபி சேல்ஸ் போட்டீங்க, ஆன்சர் வந்துருச்சு. வாட் இஸ் பிவி ரேஷியோ? கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் 100. வாட் இஸ் பிஇபி ரேஷியோ? ஃபிக்ஸ்ட் காஸ்ட் பை பிவி ரேஷியோ 100. அப்ப ரெண்டுத்துக்கும் ஆன்சர் வந்துருச்சு. 20%, 33%, 75,000, 1,50,000. இப்போ சிடி லிமிட் தான் பெட்டரா இருக்குது இல்லையா? when there is heavy demand of the product produced by CD Limited is profitable because PV ratio is higher. When there is low demand of the product, demand இல்ல, அப்ப என்ன செய்ய ப்ராடக்ட் produced by A Limited is profitable because fixed cost is என்னது less than C Limited. நல்லா புரிஞ்சுக்கணும். என்னங்க சார் எப்ப டிமாண்ட் அதிகமா இருந்தாலும் சரி டிமாண்ட் குறைவா இருந்தாலும் சரி நமக்கு எது ப்ராஃபிட் தருதோ அதான் தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு நீங்க சொல்லிக்கிறாங்க. நீங்களும் புதுசா சொல்றீங்கன்னா அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் லோ டிமாண்ட் ஆஃப் த ப்ராடக்டா இருந்துச்சுன்னா ப்ராடக்ட் ப்ரொடியூஸ்டு பை ஏபி லிமிடெட் இஸ் ப்ராஃபிட்டபிள் தான் பிகாஸ் பிக்ஸ்டு காஸ்ட் இஸ் லெஸ் தென் சி லிமிடெட். என்னங்க அப்ப பிக்ஸ்டு காஸ்ட் அதுக்கு 30,000, இதுக்கு எவ்வளவு வருது? 15,000 தான். இப்ப பிக்ஸ்டு காஸ்ட் நம்ம அதிகமா செலுத்த தேவையில்லை. ஏன்னா கான்ட்ரிபியூஷன் வந்து 20%, இது 33%. திஸ் இஸ் ஆல்சோ ரிவீல் தட் பிரேக் ஈவன் சேல்ஸ் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இது எவ்வளவு ஆகுது? 75,000 வேணுமா? பிரேக் ஈவன் சேல்ஸ்னா அட்லீஸ்ட் நான் வந்து பிரேக் ஈவன் பண்ணணும்னா இதுக்கு 1,05,000 பண்ணணும். ஆனா இதுக்கு எவ்வளவு பண்ணா போதும்? அப்ப நம்ம டிமாண்டும் குறைவா இருக்குது. அப்ப நம்ம டிமாண்ட் அதிக குறைவா இருக்குமோ நம்ம குறைவா தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்ப 1,05,000 பண்ணலாமா 70,000 பண்ணலாமா கேள்வி. என்ன பண்ணலாம்? புரியுதுல்ல லாஜிக்? அப்ப வந்து ப்ராஃபிட் ஒண்ணுமே கான்செப்ட் பண்ணா ப்ராஃபிட் எதுல அதிகமா இருக்குது? இதுல அதிகமா இருக்குது. சிடில தான் அதிகமா இருக்குது. அதனால சிடின்ற கான்செப்ட் போகக்கூடாது. அப்ப நான் ப்ரொடியூஸ் பண்ண அப்ப பிரேக் ஈவன் சேல்ஸ் ஃபார் ஏபி லிமிடெட் இஸ் லெஸ் தென் சிடி லிமிடெட் பிகாஸ் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் ஏபி லிமிடெட் இஸ் லெஸ் தென் கன்வர்ஷன் சிடி லிமிடெட். அப்ப வந்து என்னோட டிமாண்ட் குறையும் பொழுது நான் எதை போகணும்? ஏபிக்கு தான் நம்ம போகணும். ஏன்னா அங்கதான் எனக்கு பிரேக் ஈவன் சேல்ஸ். அப்ப பிரேக் ஈவன் சேல்ஸ் ஒன்று எடுத்துக்கிறாங்களா இல்லையா? இதுதான் டெசிஷன் மேக்கிங். நீங்க சொன்னீங்க மார்ஜினல் காஸ்ட் எதுக்கு சார் டெசிஷன் மேக்கிங்னா இங்கதான் வந்து நிற்கும். எதுக்கு? இந்த மாதிரி பாயிண்ட்ல தான் பிடிக்கணும். பார்த்தா லாபக்கர் தான் நம்மளுடைய நோக்கம்னா 33% எடுத்துட்டு போயிடக்கூடாது. அப்ப டிமாண்ட் லோ ஆச்சுன்னா ஈவன் நட்டம் அளிக்கக்கூடியதும் நமக்கு இந்த பெனிஃபிட்டா கிடைக்கும்ன்றது லாஜிக். நீங்க புரிஞ்சுதான் இந்த கான்செப்ட். இதெல்லாம் லாஜிக்கல் திங்கிங் தான். இதுதான் இல்லஸ்ட்ரேஷன் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கிளியரா? நம்ம இதே பாடம் தான்.